friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா should. இந்த வேர்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, should அப்படினா இது ஒரு மாடல் verb. ஓகே, shouldங்கிறது தமிழ் மீனிங் என்னன்னா வேண்டும். shouldக்கு தமிழ் மீனிங் வேண்டும்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஷுட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நீ கட்டாயமாக படிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நீ படிக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல என்ன சொல்லிருக்கு? ஒரு வார்த்தைய ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கு. நீ கட்டாயமாக படிக்க வேண்டும், இல்ல நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ ஸ்ட்ராங்கா ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லும் போது நீ கட்டாயமா படிக்க வேண்டும், நீ கட்டாயமா இத செய்யணும், நீ கட்டாயமா இங்க வரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லும் போது மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த கட்டாயமாக இத பண்ணணும், கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம்? மஸ்ட். ஓகே, ஆனா நீ படிக்கணும், நீ சாப்பிடணும், அடுத்து நீ சென்னைக்கு போக வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம should யூஸ் பண்ணுவோம். ஓகே, should எப்போ யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல? எப்போ ஒரு செயலை வந்து கட்டாயமா நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு must. ஒரு செயலை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு should. ஓகே, இப்ப பாருங்க, அவன் இங்க வர வேண்டும். அதுக்கு இதுக்கு வந்து should வருமா must வருமா? should வரும். ஏன்னா அவன் இங்க வர வேண்டும் அப்படின்னு சாதாரணமா சொல்லியது இல்ல, அவன் இங்க கட்டாயமா வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆனா ரெண்டுக்குமே வேண்டும் வரும். லாஸ்ட் பாருங்க, படிக்க வேண்டும்னு இருக்குல்ல, ரெண்டுக்குமே வேண்டும் வரும். மஸ்டுக்கும் வரும், ஷுட்டுக்கும் வரும். இத கட்டாயமாக பண்ண வேண்டும், கட்டாயமாக படிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நீ படிக்க வேண்டும். ரெண்டுக்குமே வேண்டும் வரும். நம்ம இப்போ படிக்கணும், சாப்பிடணும் அப்படி உச்சரிக்கோம்ல, அத தமிழ்ல கரெக்டா எப்படி? படிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்போ கட்டாயமாக ஒரு செயலை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லும் போது மஸ்ட் யூஸ் பண்ணணும். சாதாரணமா நீ படிக்கணும், நீ சாப்பிடணும், நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது should யூஸ் பண்ணும். ஓகே, இதுதான் இந்த மஸ்டுக்கும் ஷுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, நம்ம ஷுட்னா என்ன பார்த்தோம்? வேண்டும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் should பிளஸ் verb. அந்த verb present ஃபார்ம்ல இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, I, you, we, they, he, she, it, names. இததான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் என்ன? சப்ஜெக்ட். அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? should. அடுத்து verb. வெர்ப்ங்கிறது என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் வெர்ப்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்த வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். பிரசன்ட் ஃபார்ம்னா என்ன? பிரசன்ட். இப்ப பாருங்க, நீ படிக்க வேண்டும், இப்போ நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னது? இப்ப நடக்கக்கூடிய செயல். இததான் நம்ம பிரசன்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி இந்த வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இனி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும். அப்போ இதுல சப்ஜெக்ட் எது? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ இதுல சப்ஜெக்ட் எது? நீ படிக்க வேண்டும். அப்போ நீ தான் சப்ஜெக்ட். நீக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஓகே, அடுத்து என்ன வரணும்? should வரணும். வேண்டும், நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது should. நம்ம சாதாரணமா பேசும்போது நீ படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம், நீ சாப்பிடணும் அப்படின்னு. ஆனா தமிழ்ல கரெக்டா உச்சரிப்போம், நீ படிக்க வேண்டும். அடுத்து என்ன? verb. verb வந்து present ஃபார்ம்ல இருக்கணும். இல்ல பாருங்க, verb எது? நீ படிக்க வேண்டும். verb எது? நம்ம செய்யக்கூடிய செயல். இல்ல எங்க செயல் இருக்கு? படிக்கிறதா செயல். இல்ல என்ன செயல் நடக்கு? படிக்கிறது. அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. புரியுதா? you should study. நீ படிக்க வேண்டும். இது நீ கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படின்னா என்ன போடணும்?
நீ கட்டாயமாக படிக்க வேண்டும். இது வந்து சாதாரணமா நீ படிக்க வேண்டும் அப்படின்னா should போட்டோம். நீ கட்டாயமாக படிக்க வேண்டும்னா இல்ல should போடிய இடத்துல must போடணும். You must study அப்படின்னா நீ கட்டாயமாக படிக்க வேண்டும். புரியுதா? shouldனா என்ன mustனா என்னன்னு சொல்லிட்டு புரியல. அடுத்து பாருங்க, நீ சென்னைக்கு போக வேண்டும் அப்படின்னா இல்ல சப்ஜெக்ட் எது? நீ. அப்போ இங்கிலீஷ்ல you. அடுத்து என்ன வரணும்? should வரணும். போக வேண்டும் should. அடுத்து என்னது? verb. இல்ல verb எது? நீ சென்னைக்கு போக வேண்டும். சென்னைக்கு போகிற செயல் நடக்கு. ஓகே, அப்போ சென்னைக்கு போகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? போகிறதுக்கு go. go. அடுத்து எங்க போறது? சென்னைக்கு. அப்ப இங்க பாருங்க, சென்னைக்கு இக்கு வந்திருக்கா? இக்குன்னு வந்தா என்ன சொன்ன? to வரும். ஓகே, இது நிறைய வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க. இக்கு அப்படின்னு வரும்போது to வரும். அடுத்து சென்னை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். புரியுதா? You should go to சென்னை. நீ சென்னைக்கு போக வேண்டும். ஓகே, இல்ல நீ சென்னைக்கு கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னா கட்டாயமாக நீ போகணும்னு வற்புறுத்தினா இல்ல வந்து must வரும். ஓகே, shouldக்கு பதில் must வரும். அடுத்து பாருங்க, அவர்கள் இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. அவர்கள் இந்த சாலையை சரி செய்ய வேண்டும். இல்ல ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட் வரணும். இல்ல சப்ஜெக்ட் எது? அவர்கள். அவர்களுக்கு இங்கிலீஷ்ல they. அடுத்து வேண்டும் என்னது? should. அடுத்து verb வரணும். இல்ல verb எது? அவர்கள் இந்த சாலையை சரி செய்ய வேண்டும். சாலையை வந்து சரி செய்யதான் என்னது? verb. அப்போ சரி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? fix. அடுத்து என்னது? இந்த சாலையை. அப்போ இந்த சாலையை, இந்த அப்படின்னா this. சாலையை அப்படின்னா road. Okay, they should fix this road. அவர்கள் இந்த சாலையை சரி செய்ய வேண்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம should பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுவரை பார்த்தது என்னது? should. shouldனா என்னது? வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போறது should not இல்ல shouldn't அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படின்னா வேண்டாம், கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, shouldn't அத should notனு சொல்லலாம். அதுக்கு மீனிங் என்னன்னா வேண்டாம் இல்ல கூடாது, இத பண்ண கூடாது, இத பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் should not இல்ல shouldn't யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இத பண்ணணும், பண்ண வேண்டும் அப்படின்னா should யூஸ் பண்ணுவோம். பண்ண வேண்டாம், பண்ண கூடாது அப்படின்னா shouldn't. இப்ப பாருங்க, நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது வெளியே வரக்கூடாது. இதே இது வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கும் shouldn't தான் யூஸ் பண்ணுவோம். நீ வெளியே வர வேண்டும் அப்படின்னா should. வேண்டும் அப்படின்னா should. வெளியே வரக்கூடாது, வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு shouldn't. இதே இது நீ அங்க போக கூடாது, நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன? நீ விளையாட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது shouldn't யூஸ் பண்ணும். ஓகே, இப்படி போக வேண்டாம், போக கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது shouldn't யூஸ் பண்ணும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல பாருங்க, சப்ஜெக்ட், அடுத்து shouldn't, அடுத்து verb இருக்கணும். இந்த verb present ஃபார்ம்ல இருக்கும். சப்ஜெக்ட்னா என்னன்னு சொன்னேன்? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அதுலயும் I, you, we, they, he, she, it, names இததான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து என்ன? shouldn't வேண்டாம், கூடாது, அதோட மீனிங். அடுத்து என்ன? verb. verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் verb-னு சொல்லுவோம். இந்த verb என்ன? present ஃபார்ம்ல இருக்கும். presentனா என்ன சொன்னேன்? இப்போ நடக்கக்கூடிய செயல். இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? presentனு சொல்லுவோம். ஓகே, அப்படி இந்த verb வந்து present ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கூட கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நீ வரக்கூடாது இல்ல நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுல நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணலாம்? shouldn't யூஸ் பண்ணலாம், இல்ல should notனு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சப்ஜெக்ட்.
அப்ப இதுல என்ன வரும்? இங்க நீ வரக்கூடாது. இல்ல சப்ஜெக்ட் எது? நீ. ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். அப்போ இல்ல என்னது? நீ வரக்கூடாது. அப்போ இந்த சப்ஜெக்ட் எது? நீ. அதுல இங்கிலீஷ்ல என்னது? யூ. அடுத்து என்ன இருக்கணும்? shouldn't. வரக்கூடாது இல்ல வர வேண்டாம் அப்படின்னா shouldn't. அடுத்து verb இருக்கணும். verb present formல இருக்கணும். இல்ல verb எது? நீ வரக்கூடாது. அப்ப இல்ல ஒரு செயல் அததான் verb சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய செயல். இல்ல என்ன செயல் நடக்கு? வாரது. என்னது? வார செயல் நடக்கு. அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. ஓகே, you shouldn't come. நீ வரக்கூடாது. ஓகே, புரியுதா? அடுத்து பாருங்க. நீ கிரிக்கெட் விளையாட வேண்டாம். இல்ல நீ கிரிக்கெட் விளையாட கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இல்ல சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் என்ன? நீ. அப்போ you. அடுத்து என்ன இருக்கணும்? shouldn't. வேண்டாம் அப்படினாலே shouldn't. அடுத்து verb இருக்கணும். இல்ல verb எது? நீ கிரிக்கெட் விளையாட வேண்டாம். இல்ல என்ன செயல் நடக்கு? கிரிக்கெட் விளையாடுற செயல். அப்போ verb எது? விளையாடுறது. இதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? play. அடுத்து என்னது? என்ன விளையாடுறது? கிரிக்கெட். இதுல என்ன போடணும்? கிரிக்கெட். புரியுதா? நீ கிரிக்கெட் விளையாட கூடாது இல்ல விளையாட வேண்டாம் அப்படின்னா you shouldn't play cricket. ஓகே, அடுத்து பாருங்க. அபி இறைச்சி சாப்பிட கூடாது. இப்படி இருக்கு. இல்ல சப்ஜெக்ட் என்ன? அபி. ஓகே, அபி. அடுத்து என்ன? இறைச்சி சாப்பிட கூடாது அப்படின்னா shouldn't. அடுத்து verb. verb இதுல எது? அபி இறைச்சி சாப்பிட கூடாது. என்ன செயல் நடக்கு? இறைச்சி சாப்பிடுற செயல். அப்போ இதுதான் சாப்பிடுறதுதான் என்னது? verb. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. என்ன சாப்பிட கூடாது? இறைச்சி. அப்ப என்ன எழுதணும்? இறைச்சிக்கு இங்கிலீஷ்ல meat. ஓகே, அபி shouldn't eat meat. ஓகே, அபி இறைச்சி சாப்பிட கூடாது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா shouldn't எங்க யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு? ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம்? shouldனா வேண்டும் அர்த்தம். shouldn't அப்படினா வேண்டாம், இத பண்ண கூடாது அப்படினு மீனிங். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.